friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நாம திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம அரைக்க தேவையான மசாலா பொருள் பார்க்கலாங்க. 10 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கோங்க. 7-8 போல பட்டை எடுத்து வச்சிருக்கோங்க. ஒரு அன்னாசி பூ எடுத்து வச்சிருக்கோங்க. 10 கிராம்பு எடுத்து வச்சுருக்கோங்க. 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, இது கூட இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கோங்க. 150 ml ஆயில் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ நம்ம 400 கிராம் பெரிய வெங்காயம் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கிட்டோம். இது கூடவே 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்ல நிறம் மாறி வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டோம். இப்போ மல்லி புதினா வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவு மல்லி புதினா சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. ஃபர்ஸ்டே நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா பேஸ்ட்டு தாங்க இது. அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்போ பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்குங்க. இப்போ இது கூட 400 கிராம் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வதங்கி வரணுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி பழமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 200 ml தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. 3 நிமிஷம் நல்லா சிக்கன் வதங்கட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதெல்லாமே இந்த அளவுக்கு வதக்கிறப்ப தாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி. எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள்.
இது போல் வதங்கணும். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் 1 அரிசி எடுத்துக்கிட்டோங்க. 1 கிலோ அரிசி பாசுமதி அரிசி எடுத்துருக்கோம். நம்ம 1½ கப் தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. 1 கப் பாசுமதி அரிசி எடுத்து நம்ம நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுருக்கோங்க. இப்போ இது கூடவே அரை லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணீரை நல்லா வடிச்சிட்டு வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், லோ ஃப்ளேம் வச்சுருக்கோம். ஒரு தோசை தவா வச்சுருக்கோங்க. இது மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுக்கிறோங்க. நல்லா ஃபுல் சிம்மிலையே 10 நிமிஷம் நமக்கு ஸ்டவ் ஆனில் இருக்கணுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே அளவில் நீங்கள் பிரியாணி செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அட்டகாசமான ஒரு சிக்கன் பிரியாணி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.